நம்ம தளபதி விஜயோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவருக்கு நடிக்க வராது, பாட வராது, ஆட வராது. அப்புறம் என்னங்க உங்க தளபதி விஜயை வச்சு பார்க்கும்போது அதிகமான தோல்வி படங்களை தந்தவர் தான் தல அஜித்குமார். அப்புறம் ஏன் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க? ரசிகர் மன்றம் எவ்வளவு முக்கியம் ஒரு நடிகனுக்கு. ஆனா இவரு ரசிகர் மன்றமே வேணான்னு சொல்லிட்டாரு. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில அதிகமா ராசி இல்லாத நடிகருங்க இவரு அப்படின்னு சொன்ன ஆள் தான் தல அஜித். இப்படிப்பட்ட தல அஜித்தை தளபதி விஜயோட ஒப்பிட்டு கொண்டாடுறதுக்கு காரணம் ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரையும் நம்பினேன், பட் போக போக நிறைய விஷயங்கள் நடந்தது. தல அஜித் தான் மனசுல பட்டதை ஓப்பனா பேசக்கூடியவர். முதலமைச்சர் முன்னாடியே நடிகர்கள அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு ஒரு மேடையில ஓப்பனா பேசியிருப்பாரு. சூப்பர் ஸ்டாரை எந்திரிச்சு கை தட்டி இருப்பாரு. அந்த அளவுக்கு மாஸ் காட்டின ஆளு நம்ம தல. நடிகர்கள் ஒரு படம் தோல்வி அப்படின்னாலே தோண்டு போயிருவாங்க. ஆனா அதிகமான தோல்வி படங்களை தந்தவர் தான் தல அஜித். திரும்ப 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 எவ்வளவு தோத்தாலும் பரவாயில்ல, நான் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு தன்னோட நடிப்பு திறமைய காட்டிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் தான் நம்ம தல அஜித். இதனால என்னமோன்னு தெரியல, ரசிகர்கள் தல தலன்னு கொண்டாடுறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில எப்பவுமே 2 பேரு தான், சிவாஜி எம்ஜிஆர், ரஜினி கமல், அப்புறம் தளபதி தல. அந்த அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு என்னங்க, தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில அடுத்த முதலமைச்சராக கூட ஆயிரலாம் ஒரு நடிகர். இந்த நேரத்துல ரசிகர்கள் ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம தல என்ன பண்ணாருன்னா, ரசிகர் மன்றமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னங்க இது இப்படி பண்றாரு, என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கே அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ தலைகிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம், படத்தை படமா பாருங்க, என்னோட ரசிகர்களை என்னோட சுயநலத்துக்காக நான் எப்பவுமே பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. படம் பார்க்க குடும்பத்தோட வாரீங்களா, படத்தை பாருங்க, அதுக்கு பிறகு போய் உங்க குடும்பத்தை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், என்னோட ரசிகன் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தன்னோட ரசிகர் மன்றத்தையே கலைச்ச ஒரு ஆள். இதனாலேயே என்னன்னு தெரியல, பல கோடி ரசிகர்கள் இன்னும் தலைய கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாருமே நினைச்சாங்க இந்த ரசிகர் மன்றம் கலைச்ச பிறகு அஜித்தோட கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். ஏன்னா ரசிகர்கள் இல்லாம எப்படிங்க ஒரு நடிகன் உருவாக முடியும்? முடியவே முடியாது இல்ல. ஆனா முடியும்னு நிரூபிச்சு காட்டியவர் தான் நம்ம தல அஜித். ஒரு நடிகனை பொறுத்த வரையில இந்த சமூக வலைத்தளங்கள் ரொம்ப முக்கியம். இல்ல நம்மளே சமூக வலைத்தளங்கள்ல தான் இருக்கோம். இங்க யாருமே சமூக வலைத்தளங்கள் இல்லாதவங்க இல்லவே இல்லை, எல்லாருமே இருக்கிறாங்க. ஒன்னு ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, இதுலயாவது நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். ஆனா நடிகர்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுல நம்ம இருந்தே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணுமே வேணாங்க அப்படின்னு எந்த சமூக வலைத்தளங்களும் இல்லாத ஒரு ஆள் அஜித். இதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க எதுலயுமே இல்ல, இதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இல்லாம ஒதுங்கி ஒதுங்கி போறாரு, எப்படிங்க இவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை விட தலைக்கு இருந்த ரசிகர்கள் அதிகமாகிட்டா இருக்காங்களே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை. There was Ajit sir who had come and walked in the film. நம்ம சில வேளை யாருக்காவது உதவி பண்ணோம் அப்படின்னா அதை சொல்லி காட்டுவோம், அல்லது சமூக வலைத்தளங்களை வீடியோ எடுத்து போட்டு நான் தாங்க உதவி பண்ணேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்குவோம். உதவி பண்றத யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு, நான் அது பண்ணேன் இது பண்ணேன்னு எப்பவுமே சொல்லாத ஒரு ஆள் தல அஜித். எனக்கு நண்பனா இருக்க எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனா எதிரியா இருக்க ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம தல அஜித். தல அஜித்தை பொறுத்தவரையில அவரோட எதிரியா யார சொன்னாங்கன்னா தளபதி விஜய் தான். நம்ம என்னைக்காவது நம்மளோட எதிரியை பத்தி நம்ம பெருமையா பேசியிருக்கோமா? பேசியிருக்கவே மாட்டோம். இல்ல, ஒரு எதிரியே கொண்டாடுற அளவுக்கு வளர்ந்தவர் தான் தல அஜித். அஜித் கிட்ட பிடிச்சது அவருடைய தன்னம்பிக்கை. இந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்க, நடிகன் தான் வாழ்க்கை, அதே ரசிகர் மன்றத்துல போய் சேர்ந்துக்கிட்டு அதுதான் தன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம தலை என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாதுங்க, உங்களுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு. சினிமா ஒரு பார்ட் டைம், போறீங்க தியேட்டர்ல பாக்குறீங்க, என்ஜாய் பண்றீங்க, வாரீங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு எப்பவுமே இருக்காதீங்க. அதே மாதிரி என்னுடைய ரசிகர்கள் நான் என்னைக்குமே சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் இப்படின்னு படம் நடிப்பாரா, நடிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருப்பாரு, அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் குடும்பம் தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், குடும்பத்தோட சந்தோஷமா வாழணுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பவர். வாழ விடு, அவ்வளவுதான் நம்மளோட தலையோட கொள்கை. விடாம
போட்டோ வச்சிருக்கிறவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான்.